நாராயணா எனும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். படியேறி வருவோர்க்கு பயமில்லையே செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே திருமலை. படியேறி வருவோர்க்கு பயம் இல்லையே செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே. துணையானவள் சங்கு சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். சித்திகளித்தரு பக்தி கொடுத்திட சக்தி படைத்தவளை சித்திகளித்தொரு சக்தி படைத்திட சக்தி படைத்தவளை. தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டும் சேர நடைத்த மலை. தேவர் மூவர் யாவரும் தோன்றிட சேர நடைத்தவளை. தத்துவ வேத உரைத்தோர் சாரதி நித்தம் அனுமலை. தத்துவ வேத உரைத்தொரு சாரை நித்தம் அனுமலை. எட்டாயிரம் விடியவர் நோயவர் மாயவன் ஆளும் ஏழுமலை ஏழுமலை. நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இந்த புவியானது அத்திப்பழமுள்ள விடையுடையது. அதோட இங்கே வித்துக்கள் கூட அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் அகிரத்திட்டக்கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று வருவடும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1771 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்று என்றான அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் எழுந்துவரும் சமயம் அதற்கும் வழக்குறைத்து எளியோரின் நலன் கமல கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிறகு தேவாதி தேவரும் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சு நடக்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 இது எனது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டுள்ளால் தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயணமோ ஓம் நமோ நாராயணமோ அரே ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கிரமாஷ்டங்கள் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரனும் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் 1100 காதரப்புள்ள திருப்பற்கடலில் 1000 மகிழமுடிய ஆதிசேஷமே க்ஷேணித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சமுதரை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தேக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரமாக இப்புவி உலகின் தென்திசையில் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரபுர உதயமாகி கடந்து விட்டதன் அழிகவல கழகப்படுத்துவதற்கொண்டும் அறிகுறிவிடையே காரணம் என்னவாக இருக்கும்? வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகன் நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகன் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதியை தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கிறார். இங்கே நாதகான பேரரசாக நடித்துக் கொண்டிருக்கும் மதிப்பும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் டாக்டர் சந்திரகுமார் அவர்களுக்கு பொன்னாடி எழுந்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். பொன்னாடி போர்த்தி புகழாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்து கொடுத்த அன்பு தம்பி SP லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம்
பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அள்ளல்வோம் வல்வினைவோம் தொல்வினைப்போம், வள்ளல்வோம் வழிவினைப்போம் தொல்வினைப்போம். ஆலையில் துயல்வோனில் மருமகனான ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் சீரந்த சிறுவேதியல். வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் தீரங்க திருவேதியள். பாலும் தெளிதேனாய் இருக்கின்றவள், வாழும் தெளிதேனாய் இனிக்கின்றவள். நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவள் ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவள். என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, எழுத்தும் இரு கண்கள் என்றே வாழ்வில் ஏற்றம் சொன்ன அவை பாட்டி போற்றுகின்ற ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம், எழுதிடுவோம். கணபதியை தினம் தொழுவோமே, உயர் கல்வி செல்வோம் வீரம் பெறுவோமே. கல்வி செல்வோம் வீரம் பெறுவோமே. மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம், மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம், என்றும் மாறாத பேரில் சௌபாகியம் தரும் பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம். அந்த கணபதி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புக்கு இடமாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா, புத்துக்கொழுக்கும் பொன்சோலைகளும் பொங்கி வடியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிழும் அருவி, செல்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்பேற்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல. நானந்தோவின் சொல்லு நதியோரும் நதியோரும் நாடல் ஒன்று நாடும் கொண்டு நாட்டியமாடுது இல்லை. நானந்தோவின் சொல்லு, நானந்தோவின் சொல்லு. வான்பொட்டிலை விட்டு மூடுவதென்ன, மழையை மூடுவதென்ன. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா. வெற்றிரை மேகம் வாத்தொட்டிலை இட்டு மூடுவதென்ன, மழையை மூடுவதென்ன. முகில்தானோ 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 முகில்தானோ. தேச்சந்திர குடிக்கு
தென் வேண்டுமானால் வேண்டுமா நீ கைகளில் அல்ல சொல்ல நதியோரோ நாணல் ஒன்று நாடும் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்தமானந்தம் என் சொல்லே இவள் தேவதை துள்ளுவதென்ன என்றே அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன என்றே அள்ளுவதென்ன பனி தோங்கும் பசு புள்ள பனி தோங்கும் பசு புள்ள நல்ல முத்திரை பொன்னாட்டம் காலத்தில் ஊர்வலத்தில் காதலி செல்ல நானந்த ஆனந்தம் சொல்ல நதியோரோ நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்த ஆனந்தம் சொல்ல நானந்த ஆனந்தம் சொல்ல நானந்த ஆனந்தம் சொல்ல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு அடிச்சுவார்கள். ஆகையால் கொட்டி பறக்கும் கொடி பார்க்கபடியில் பெட்டி பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரவென்றால் நீர், அகிரமென்றால் உறைவிடம், அன்பிற்கு ஒருவிடமான எம்பெருமன் சிம்ம நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மங்கர்கள் சூரசம்காரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறங்களுக்கு வைத்து திருமணம் எடுத்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து தெரிந்து மாண்பெற்றில் கருவாகி மாநில வடிவமாகி பள்ளியாக பிறந்து பணத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தல் வாழ்க, 6 பூம வாழ்க, வெறுப்பு செல்வில் வாழ்க, குக்குட வாழ்க, சிவர மைய வாழ்க, மாச்சலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் எங்கே பசித்தரு தனித்தரு விழித்தரு என்று விரதம் எடுத்துக் கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அது வாராண்டி வாராண்டி வில்லெந்தி ஒருத்து எல் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராட்டி வாராட்டி இல்லேந்தி ஒருத்தி என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. ஒன்னோடு கண்ணோடு கண்ணாதே அது வாராண்டி வாராண்டி இல்லேந்தி ஒரு மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நானுந்தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே எப்போதும் மேகங்கள் 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 இல்லாத வானில்லையே நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே. கண்ணோடு கண்ணாகே அது வாராண்டி அடடட வாராண்டி போடு 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 வாராண்டி வாராண்டி வில்லேத்தி ஒரு என் மீது எய்தானம்மா. அவளுக்கு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. வாழைக்கு 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 பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. என்னாலும் ஒரு மேனி பொன்னல்ல கதை சொல்லும் கண்ணல்ல என்னாலும் 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 என்னாலும்
கண்ணல்லவா கண்ணாதே அது வாராண்டி 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 இல்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா சிட்டிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா எப்போது கேட்டாலும் தருவேன் அம்மா எங்கு நீ இருந்தாலும் வருவேன் எப்போதும் கேட்டாலும் தருவேன் அம்மா எங்கே நீ போனாலும் வருவேன் அம்மா கண்ணோடு கண்ணாக கைதட்டிய இரு உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி 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 கை தட்டியவர்களுக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 எடுப்பெடு சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை இவள் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு கழகத்தை துவங்கலாம் என்ன சோ பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் இருக்க மனதை கொள்கின்ற கூட்டம் ஆஹா ஏகப்பட்ட கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் அழகான கூட்டம் அன்பான கூட்டம் அதுவும் அமைதியான கூட்டம் எப்ப இங்கதான் இல்ல ஆர்ப்பாட்டமே இல்ல நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாதது இங்கதான் இருக்கு அப்படி இருக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல ஆலவலம் சோ அற்புதமான கானம் இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம் அடடா இந்த இன்னிசை கேட்கும் பொழுது தொல்லாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை இருந்தாலும் எப்படி இந்த வள்ளியாகப்பட்டவள் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா நானும் வந்தல் உறவை நாடி வந்த பறவை தங்கத்தில் முகமெடுத்து செல்தடத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ மாலை நேர புல்மல்கள் நிலவோ பாடியழைப்பேன் உன்னை ஏதோ தேடுனையோ இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்ணில் இரண்டு காட்சி காண முடியுமா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை இதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை இதுதான் நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை உலகில்
எனக்கு நிம்மதியில்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் உனக்கு உண்டு ஒரு ராஜகுமாரன் என்று. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணல் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக. கண்ணே நீ இருக்க சோகமின்னடி கங்கை வற்றி விடுமோ பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொருட்களே தண்ணீருக்கும் மண்ணெண்ணைக்கும் கல்யாணமா சாமி கொக்கு ஒன்று காத்திருக்குது தண்ணீரில் தத்தளிக்க ஏன் தவிக்குது சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கள்ளே பொது நாடகமும் விரைவில் அரங்கேறிடும். நாடு முதல் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடல் செய்த லீலை தேடி வந்த வேலை வேடல் செய்த லீலை சிறுகுகள் ஓடிந்ததடி சுருதியில் நனைந்ததடி உயிரே உயிரே. தத்தித்தா கடல் தெரிகிறதும் தத்தா கடல் தெரிகிறதும் தா கடல் தெரிகிறதும் கடல் தெரிகிறதும் தெரிகிறதும் தஜம் தத்தானம் தத்தாஜம் தத்தானம் தத்தாஜம் தத்தானம் தத்தா. இதே கதவுகளை திறக்க ஓடி வந்த சிறையில் சிக்கிக் கொண்டது நம்மா வலையில் விழுந்த முனை மீட்க ஓடி வந்த வழியில் மாட்டிக்கொண்டு நானம்மா காதல் நெஞ்சங்களை கசகி பிழிவதில்லை இனிமே காணுவது விதிகம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் எந்துவதை சிரிப்பதே சதிகம்மா ஊர்களை அழித்திட ஊருக்குள் பலரோடு பாரம்மா உள்ளத்தை பிரித்திட பாரு முயவரோடு சொல்லம்மா பேரிடையில் அந்த மரபிக்கு வாழும் அவளை பிரிந்து நான் இங்கு வாழேன். பேரினை இழந்த ஆலமரம் விழுதுகள் தாங்க வாழ்ந்திடும் பேரினை இழந்த ஆலமரம் விழுதுகள் தாங்க வாழ்ந்திடும் விழுதென குழந்தைகள் இருப்பதை மறப்பதா இதயத்தை இழந்த பிள்ளானே உதயத்தை காண முடியாதே என் இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காணும் காதில் விழவில்லையா உன்னை தொடவில்லையா. வீணை எரிகிறது விரல்கள் வேகிறது நாதம் மீட்டுகிற வாராயோ
புயலும் வழுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்துகிறேன் பாராயோ என்ன கிடந்த படவெறிய துடைக்கிற தீபம் போல மனம் அழைக்கிறது என்ன கிடந்த படம் உன்னை காக்குகிற விதை யாருக்கு மட்டும் துடைக்கிறது வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது உரிமைகள் சாவது உனக்கென சாவது பெருமைகள் நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடல் செய்த லீலை இறகுகள் ஓடித்தனடி உயிரே நன்றி 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 கைதட்டிய உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள். சண்முகம் 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 அற்புதமான ஒளிபெருக்கி இந்த சிறப்புக்குரிய சண்முகம் 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 இந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. இங்கே எல்லாரும் கை தட்டமையோ தாய்மாரெலாம் எனக்கு நாட்டில் உட்காந்துருக்காங்க பேசாம. தயவு கூர்ந்து எல்லாரும் கை தட்டுங்க. இது உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். அருமையான ஒளிபெருக்கி சொன்னேன். சரி ஒளிபெருக்கி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? இதெல்லாம் பக்க மேளங்களா? பக்கா மேளங்கள் அற்புதமாக ஆர்மோனியத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி சிக்கேஸ் ஜெய மணிகண்டன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அண்ணார் சரவணசாமி அவர்கள், இவருக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி எஸ்பி லட்சுமணன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேல் அவர்கள், இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்த போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார் நாடக அமைப்பாளர் கூடிய அன்பு தம்பி எஸ்பி லட்சுமணன் அவர்கள். இந்த நாடக அமைப்பாளர் லட்சுமணன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. இந்த நாடகத்தை வெளியுலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலே அற்புதமாக இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி மாசானம் அவர்கள், இந்த வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி மாசானம் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி 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 நன்றி. என்னடா அதே அதே எல்லாரும் இப்போ அதான் அங்கே பூரா தாய்மார்கள் ஏதோ யோசனை பண்ணுறேன். என்னமோ நாரதர் வந்தார் பாட்டை படி கையத்தட்ட சொல்கிறாரு அப்படி எல்லாரும் அங்கிட்டலாம் யோசிச்சுட்டு இருந்தவர். அங்கே ஒரு அக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போடுவோம் போடுவோம். எம்ஆர் ராதா கூப்பிட்டு வரணும் போய் அவருக்கு ரத்த கண்ணா இந்த வேதம் போட்டு பாடினேன். அது முத்துராசு நல்லா பாடுவார். இரண்டு கைகளை இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு ரத்த கண்டியிலிருந்து பாடணுமா? நீ இரண்டு கைகளை இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கொடுமாம். சந்தோஷம், உற்சாகம், ஆனந்தம். இந்த இரண்டு கைகளை இணைத்து தட்டும் பொழுது இந்த திடீர்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது மாரடைப்பு அப்படின்னு. மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் அது காணாமல் போய்விடுமா? அப்படி இரண்டு கைகளை இழுத்து தட்டும் பொழுது சொல்றாங்க இல்லையா, மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்னு. பிரஷர் இந்த பிரஷர் இருந்தாலும் அதுவும் படிப்படியாக குறைந்து விடும். இன்னொன்று சர்க்கரை அளவு சொல்றாங்க. ஆமா, சுகர். அந்த சுகர் இருந்தாலும் அதுவும் குறைந்து விடும். இப்படி இரண்டு கைகளும் இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோசப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமான சண்முகம் ஒளிபெருக்கி நிலையத்தின் சார்பாகவும்
எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருக்குரிய அன்பு தம்பி எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி மாசான் அவர்கள் சார்பாகவும் உள்ள அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் பார்க்காத நாடகங்களில், நீங்கள் பார்க்காத நடிகரில் எங்களது மதுரை சங்கம் எத்தனையோ சங்கம் இருக்குது, எத்தனையோ நாரதர் நடித்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரிச்சூர் பழனியப்பன், அன்பு அண்ணன் மதுரை ஆறுமுகம், முத்தப்பா, அந்த மாதிரி கலைஞர்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அரசாங்கத்தால் எந்த ஒரு இதுவும் கிடைக்கல, அதுக்குரிய சூழ்நிலையும் அவங்களுக்கு அமையலை. ஆனால் எத்தனை சங்கங்கள், காரைக்குடி, புதுக்கோட்டை, மணப்பாறை, மதுரை, அத்தனை சங்கத்தில் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் அன்பு அண்ணன் சந்தனகுமார். என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், சர்வதேச அளவில், உலக அளவில் டாக்டர் பட்டம் கிடைச்ச ஒரே நபர் அன்பு அண்ணன் சந்தனகுமார் அவர்கள் மட்டும்தான். இது எங்கள் சங்கத்துக்கும் பெருமை, வல்லாளப்பட்டி ஊருக்கும் பெருமை. அது மட்டும் அல்லாமல் இப்போ பூரா நாடகங்களுக்கே ஆளுங்க கூட்டம் கம்மியாக போயிட்டாங்க. கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் நலிந்து வரும் கலையை திருப்பி மீட்டெடுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் கலைப்பண்பாட்டுத்துறையின் மூலமாக சிறந்த ஆசிரியை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு 22 மாவட்டத்துக்கு தேர்ந்தெடுத்ததில் நமது இந்த மண்ணை சிவகங்கை மாவட்டத்திற்கு கலை ஆசிரியராக அன்பண்ணன் சந்திரகுமார் அவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அன்பண்ணை ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் அவர் மனசு போலேயே ஒரு தங்க மெடல் வாங்கிட்டு வந்துருச்சு. உங்களோட ஆசீர்வாதமும் எங்கள் மதுரை சங்கத்தின் என்றும் அரவணைப்பும் எங்களது அன்பு அண்ணாவிற்கு என்றைக்கு வேண்டும் என்று நமது கிராமத்தின் சார்பாக, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இவருக்கு பொன்னாடை அணிக்கிறோம். அவர் குடும்பம் மென்மேலும் வாழும்படி கைதட்டி உற்சாகம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெருமையை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அன்பு தம்பி அவர்கள் என்னை பற்றி எடுத்துரைத்தார்கள். அவர் சொன்னது மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகள், நாட்டுப்புறைகள், நாட்டுப்புற கலைகள், இந்த கலைகளெல்லாம் அழிந்துவிடக்கூடாது, அதை திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தமிழக அரசாங்கம் கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக ஒரு 25 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த 25 மாவட்டங்களுக்கும் ஒரு மாவட்டத்துக்கு 4 ஆசிரியர்கள் ஒவ்வொரு கலைக்கும். அது மாதிரி இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு 4 ஆசிரியர்கள் நியமித்திருக்கின்றார்கள். இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு என்ன கலை அப்படின்னா ஒயிலாட்டம், தெம்மாங்கு, கரகாட்டம், இந்த இசை நாடகம். இந்த 4 பிரிவு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்றது. உங்களில் யாருக்கு விருப்பம் இருக்கின்றதோ, ஒயிலாட்டம் படிப்பதற்கு விருப்பம் இருந்தாலும் சரி, கரகாட்டம் பாடுவதற்கு விருப்பம் இருந்தாலும் சரி, தெம்மாங்கு படித்துக் கொள்வதற்கு விருப்பம் இருந்தாலும் சரி, இந்த இசை நாடகம் என் போன்று நாரதராகவோ அல்லது ராஜ நடிகராகவோ, தம்பி முத்துராசு போன்று நகைச்சுவை நடிகராகவோ, இப்படி எந்த நடிகராகவோ அல்லது அன்பு தம்பி போன்ற ஹார்மோனி சக்கரவர்த்தியாகவோ, மிருதங்க சக்கரவர்த்தியாகவோ, ஆல்ரவுண்ட் மாஸ்டராகவோ, தாளக்கலைஞராகவோ எப்படி வேணாலும் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நீங்களும் படித்துக் கொள்ளலாம். இது பகுதி நேர வகுப்பு, அதாவது வெள்ளி சனி 2 நாட்கள் மட்டும் நடைபெறும். அதுவும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். அப்படி என்னை இந்த இசை நாடகத்திற்கு ஆசிரியராக நியமித்த தமிழக அரசாங்கத்திற்கும் கலை பண்பாட்டுத்துறைக்கும் என் சார்பாகவும் இந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட வகையிலே சரிகை, கிரிகை, ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தையும் கூட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்திரபதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி, அன்னவளை காண வேண்டும் பேட்டி, அதற்கு செல்வேன், அவளுக்கு அந்த போட்டேன். அதற்கு முன் அவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள், சற்று எண்ணி பார்க்கலாமா? ஆமா, நம்ம பாட்டை போட்டு விடுங்க. அத்திப்பழம் செவப்பா, இந்த அத்தமவ செவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் ஒண்ணு கண்டு திகப்பா. அத்திப்பழம் செகப்பா, இந்த அத்தமக செகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலே ஒண்ணு கண்டு சிரிப்பா. தெய்வம் கொண்ட வெண்ணிலவே,
ஒரு நல்ல போடு 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 பழம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா குத்து விளக்கொன்னு எத்தி வச்சே குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தார் உத்தரவு போட்டுவிடு ஒத்திகையே பார்த்து புட்டா சத்தைய கூச்சமில்லை ஆத்திரமில்லை அவசரமில்லை உலகில் இருக்கு விருந்து உலகில் இருக்கு விருந்து ஒரு வெள்ளக்காரை பொண்ணு தொகைவுடன் பெண்ண சந்தனமா தொகைவுடன் பெண்ண சந்தனமா சொல்லு மொழி என மந்திரமா இந்த துடிக்கு விரட்டை அடிக்குது இந்த மனசு எந்திரமா நடு சாமத்தில் இருக்கு சங்கதி ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாரு ஒன்ன கண்டு திகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாரு ஒன்ன கண்டு திகப்பா சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தையும் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்திரமதனை காட்டி அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு நிச்சயமாட்டி அன்னவளை காண வேண்டும் பெட்டி இருந்தாலும் இவள் என்ன அழகாக இருப்பாள் எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள் என்று கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா குடிசு சத்தம் கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பக்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா குடிசு சத்தம் கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பக்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோயில் புறா நான் பாடும் ராகங்கள் யார் வந்தது என் காதல் தேவி நீ தந்தது ஆகாயம் காணாத முள்மேகமே என் பாடல் உள்ளாலே உயிர் வாழுமே பூங்குயிலே உங்கள் பார்வையிலே ஆனந்தத்தின் பொழிவே பாவை உன்னை எண்ணிக்கொண்டு பாடுகின்றேன் பாடலொன்று நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து வாழுகின்ற கோயில் கொண்டு ஆனந்த வேளையில் கோவிலும் யாரை ஆயிரம் காரியம் நாடகமாடுகள் என்பது என் மனமே கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா பார்வையால் மீட்டுது உள்நாசை என்னை
கொண்டே பொன்மையிலே எண்ணிசை தீபத்தை ஏற்றிய பொன்மை மண்மணி பொழுத பாவலங்கள் வாழிய வாழியவே கூட்டத்திலே கோயில் புறா யாரை எங்கு தேடுதம்மா முடிச்சு சட்டை கேட்கையில மின்னலடிக்கிறது மின்னலடிக்கிறது குபரி பண்ண பக்கையிலே ஒளி மின்னலடிக்கிறது மின்னலடிக்கிறது கூட்டத்திலே கோயில் புறா 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 யாரை இங்கு தேடுதம்மா நன்றி நன்றி கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி 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 இப்படிப்பட்ட இந்த அழகுடைய வள்ளியை பற்றி கந்தருக்காக பிறந்தவள் ஆமா இந்த மண் இருப்பது மகத்துவம் அல்ல கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தவர் பிரமேந்து படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆகிய ஆறையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவான் எதிர்பார்த்தால் அது வல்லவ பெருமை அந்த பெருமை உறுப்பு இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக இவள் இந்த உலகில் வந்தார் இந்த உலகுக்கு கந்தசாமிக்கு தகுந்த மாதர் வருகாவும் வானோடு மண்ணோடு குமரனோற்ற மாதிரி வள்ளின் கொடுவாளுடன் மங்கையின பொங்கல் வீழ்த்த மேலா மாதவத்தல மதத்தை கணிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்த செய்வான் என்று தேகுந்தரை மடமுடித்த எம்பர்ம முருகவேலன் இந்த வள்ளியை கடிமணம் புரியும் காலனர் வந்துவிட்டது ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவித் தருகின்றான் அவனை முதலில் சந்திப்போம் அதன் பிறகு நம்முடைய கழகம் பற்றி சிந்திப்போம் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும் சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும் சரித்திரம் தான் நாளை இடம் கொடுக்கும் தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூக்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானம் கெட்டார் என்னப்பா சரிதானே நல்ல பொழுதையெல்லாம் தூக்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவுடன் தானம் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரி கல்லாயிருந்திருந்து அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்திக் கொண்டார் பிழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார் கோட்டை விட்டார் தூங்காதே தப்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தப்பி தூங்காதே போர் படையினில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் போர் படையினில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் கல்வியில் தூங்கியவன் பள்ளி இழந்தான் கடையினில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே
தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே. நன்றி 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 நன்றி.